கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்தை தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 5வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்தான். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்வோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான தேவ செய்தி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? How much more will your Father in heaven give good gifts? Hallelujah. புது புது கிஃப்டை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 7:11 வாசிங்க. மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். நன்மையானவைகளை தருவது அதிக, கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானதை தருவார். He will give good things. Hallelujah. நன்மையானவைகளை தருவார். யாருக்கு தருவார்? Hallelujah. எல்லா வசனத்திலும் ஆண்டவர் என்னதான் நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருந்தாலும் அதை சில கண்டிஷனோடு தான் ஆண்டவர் தர்றார். அதுதான் பைபிள். ஹல்லேலூயா. ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறதில்ல. விசேஷித்த ஆசீர்வாதங்களை, விசேஷித்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளணும்னா சில கண்டிஷனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற இந்த நன்மையான ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் செய்ய வேண்டிய கடமைகள், நாம் என்ன செய்யணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கு கொடுப்பார்? To whom he will give. Hallelujah. யாருக்கு கொடுப்பார்? பாருங்க, அதே வசனத்தில் இருக்கு பதில். அதே வசனத்திலே பதில் இருக்கு. வாசிங்க. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. அவ்வளவுதான். பார்த்தீங்களா? யாருக்கு கொடுப்பாரா? வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. சும்மா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. வேண்டிக் கொள்கிறவர்கள்னா ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவர் இடத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுப்பார். அதனால தான் பிசாசு நம்மளை என்ன பண்ண விடுறதில்லை, ஜெபிக்க விடுறதே இல்லை. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கடன் பிரச்சனை, எவ்வளோ குறைவு என்ன வந்தாலும் புலம்ப வைப்பான். எங்கே போய் அழ வைப்பான், எல்லார் இடத்துல போய் சொல்ல வைப்பான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இவங்க ஜெபம் பண்ணால் வாங்கிடுவாங்க அப்படின்னு. அந்த கண்டிஷனை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த மத்தேயு 7:7 வாசிங்களேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து அவருடைய இது என்னன்னா, எப்போ நமக்கு தருவாரோ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடினீங்கன்னா நீங்க கண்டடைவீங்க. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் கேட்காதவங்களுக்கு தர்றதில்லைன்றது அங்கே தெரியுது பாருங்க. அவன் நம்ம பார்த்து பரிதாபப்பட்டா கூட கேட்காம நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ அந்த ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது வேதத்தினுடைய சட்டம். ஜெபித்தாதான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம ஜெபிக்காம ஆண்டவர் இடத்துல எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. உலகத்தில் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு மழையை தருகிறார், சாப்பாடு தர்றாரு, நடத்துகிறாரு. அது கரெக்டு, கேட்காமலே கொடுக்குறார். அது பொதுவாக நம்மளை படைச்சதுக்காக ஆண்டவர் நம்மை பாதுகாக்க செய்கிறார். ஆனால் விசேஷித்த நன்மையான ஈவுகளை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். உங்கள் மன விருப்பத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் எதிர்பார்ப்பை பெற்றுக்கொள்ளணும்னா கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும்? ஜெபித்தே ஆகணும். ஜெபித்தான்தான் ஆண்டவர் செயல்பட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மத்தேயு 6:6 வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் நம்பினாராம் கொடுப்பார். God will give to those who ask. Hallelujah. கேட்காம பார்த்தீங்களா, நீங்கள் தனியாக உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் கதவெல்லாம் சாத்திட்டு தனியாக ஜெபம் பண்ணு. யாருக்கு தெரியாமல் என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ணு.
அதுக்கு பிறகு பார், எல்லாருக்கும் தெரிகிற போல வெளியரங்கமாக நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன்றார். ஆனால் நம்ம எல்லாரும் முன்னாடி கேட்கணுன்ட்டு இல்லை, எல்லாரும் முன்னாடி நம்ம அழணுன்ட்டு இல்லை. தனியாக தெய்வ சமூகத்தில் போய் நீங்கள் அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு வெளியரங்கமாய் பதில் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபித்தக்கான பதிலை ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருமே பார்க்குற மாதிரி அந்த ஆசீர்வாதம் வரும். இப்போ ஒரு வீட்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தனியாக வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த வீட்டை யாருக்கு தெரியாமல் ஆண்டவர் தர முடியுமா? தர முடியாது. வெளியரங்கமாக எல்லாரும் அதை பிரதிஷ்டை செய்கிற மாதிரி தான் அந்த வீடை தர முடியும். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ரகசியமாக திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. ஆண்டவர் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தும்படி வெளியரங்கமாய் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ நீங்கள் நினைப்பீங்கப்பா, நான் யாருக்கு தெரியாமல் ரகசியமாக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட முடியாது. சொல்கிறார், வெளியரங்கமாய் நமக்கு தருவார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பம், உங்கள் ஜெபம் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் செயல்பட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சில காரியங்கள் ஆண்டவர் செய்யும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். போன வாரம் கூட நான் யாருக்கிட்டேயோ சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சாட்சி. சாம் ஜபதுரை ஐயா கடந்த நாட்களில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அவர் ஆரம்ப ஊழியத்தில் பைக்கில் அவர் ஊழியத்துக்கு போய்க்கொண்டு, ஏன்னா ஜபத்தினுடைய முக்கியத்துவம் சொல்கிறேன், ஜெபிக்காமல் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது என்பதற்கு சொல்கிறேன். அவர் ஊழியத்துக்கு போகும்போது கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் அவரை கொல்லும்படி மெட்ராஸ் பட்டணத்தில் அவரை துரத்துறாங்க. ராத்திரி இரவில் 12 மணிக்கு மேலே அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது துரத்துறாங்க. ரொம்ப தூரம் அவரை துரத்திட்டே இருக்கிறாங்க. அவருக்கு தெரிந்த அளவு சந்தில் இதில் வண்டி ஓட்டி தப்பிச்சுட்டு கொண்டே இருக்கா. அப்படி அவரை துரத்தி கொண்டு இருக்கும்போது பாருங்க, அவரை துரத்துறாங்க. அப்படிப்பட்ட மனுஷனை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அவரை நேரடியாக போய் காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவரால் போய் காப்பாற்ற முடியல. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் அவரை தப்பு வைத்து அவரை காப்பாற்றுவதற்கு அந்த பட்டணத்தில் ஒரு வாலிப பையனை, ராத்திரி தூங்கிட்டு இருக்கிற ஒரு பையனை எழுப்பி அவனை ஜெபம் பண்ண வைக்கிறார். அவனை ஜெபம் பண்ணும்போது அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. அவன் ஜெபத்தை ஆரம்பித்த உடனே சாம் ஜபதுரை ஐயாக்கா ஜெபம் பண்ணுறான். யாரும் சொல்லலை. ஆவியானவர் அந்த பையன்குள்ள சாம் ஜபதுரை ஐயா பாதுகாக்கணும், அவரை தப்பு வைக்கப்படணும், அவரை காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான் இந்த பையன். அவனுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு நான் இப்படி ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டான். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், ஐயா அந்த ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, திடீரென்று என்ன யாரோ எழுப்புனாங்க, நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ண உங்களுடைய பாதுகாப்புக்காகவே நான் ஜெபித்து முடித்தேன், என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, ஆமாம் தம்பி, ராத்திரி என்னை கொல்லும்படி என்னை துரத்திட்டு வந்தாங்க. அப்போது நான் அவங்கக்கிட்ட தப்பிக்க பண்ணி ரொம்ப போராடினேன். பிறகு நான் எப்படியும் தப்பித்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், இப்போ அவர் ஆபத்தில் இருந்தால் கூட ஆண்டவர் யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணாதான் போய் காப்பாற்ற முடியுது. யாரோ ஒருத்தர் ஜெபித்தாதான் ஆண்டவரே செயல்பட முடியுது. பாருங்க, இப்போ அந்த தம்பி ஜெபிக்காமலே ஆண்டவர் போய் காப்பாற்றலாம் இல்லை, நேர ஊழியக்காரர் தானே, நேர போய் காப்பாற்ற முடியல. பார்த்தீங்களா? அப்போ அதனால தான் கர்த்தருடைய வல்லமைக்கு நீங்கள் கட்டளை இடுங்க அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்போ அந்த ஜெபத்தினுடைய முக்கியம் பார்த்தீங்களா, ஒரு காரியத்தில் கர்த்தர் செயல்படணும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரணும்னா கட்டாயம் நம்ம என்ன செய்தாகணும், ஜெபம் பண்ணி ஆகணும். காப்பாற்றணும்னா சரி, ஆசீர்வாதம்னாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் விருப்பமெல்லாம் நிறைவேறணும்னா ஜெபித்து 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 தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் எவ்வளவாய் ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவாய் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவருக்கு சித்தமானதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அதுக்கு தான் அது உதாரணம் சொல்லும் போதே, ஒரு பிள்ளைகள் தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, அப்போ கேட்டால் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அதை தான் கேட்கும் போது தான். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்போ குழந்தை கேட்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு பார்த்தீங்களா. அதுபோல் நீங்களும் என்னை கேளுங்கன்றார். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? வேலை வேணுமா, வருமானம் வேணுமா, பணம் வேணுமா, சுகம் வேணுமா, என்ன வேணுமோ நீங்கள் ஆண்டவரிடத்தில் சலிக்காமல் ஜெபித்து கொண்டே இருக்கணும். கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா அது கட்டாயம் உன் நம்பிக்கை வீண் போகாது.
ஹல்லேலூயா. அதை தந்தே தீர்வாரு. நீங்க சாட்சி சொல்லியே சொல்லுவீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 2வது சங்கீதம் 128:1-2 எல்லாருக்கும் தெரியும். வாசிங்க வேகமா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு பயந்து நீங்க நடந்தீங்கனால போதும், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். கர்த்தருக்கு பயந்து நமக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலே நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 22:4 அதான் சொல்லுது, படிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம். பாத்தீங்களா, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு நீங்க பயந்துட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வருது? ஐஸ்வர்யம் வருது. பாருங்க, மகிமை வருது, ஜீவன் வருது. உயிர் ஜீவனும் நமக்கு தராரு, மகிமையை தராரு. முதல்ல எதை தராரு? ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை தராரு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னதென்று நம்ம கற்றுக்கொண்டு ஆண்டருக்கு பயந்து நடந்தா ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சம் இல்லை. பஞ்ச காலத்தில் உங்கள் ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். God will give to those who fear the Lord. ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் நடந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தானோ, ஐஸ்வர்யம், பணம் தானாக வந்துடும். நம்ம கர்த்தருக்கு பயப்படாததுனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனை, கஷ்டம், போராட்டம் இதெல்லாம் வருது. என்னன்னா சரியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று தெரியல நமக்கு. அல்லேலூயா. அதனால தான் தாவீது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதுன்னு எனக்கு கற்றுத்தாங்கன்றான். எப்படி நான் பயப்படணும், எப்படி நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோபு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அவன் இழந்து போனதெல்லாம் மறுபடியும் ரெட்டத்தனையாகி கொடுத்தான். அதுதான் ஆசீர்வாதம். பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களோ, பாவம் பண்ணியிருப்பாங்களோ, அவங்களுக்காக பலி செலுத்தி பயப்படுறான் பாருங்க. அது பிசாசு எல்லாத்தையும் அழிச்சாலும் அவனை ஆண்டவர் விடலை. கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை கர்த்தர் கனப்படுத்தினார். கடங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பார்க்கலாம். 3வது மத்தேயு 9:27-30 வரைக்கும் வேகமா வாசிங்க. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். பாத்தீங்களா, இப்ப அவங்களுக்கு பிரச்சனைன்றது ஆண்டவருக்கு தெரியும். அவங்க கண்ணு தெரியலன்றது தெரியும், அவங்க ஏழைகள்னு தெரியும், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தெரியும். ஆனா ஆண்டவர் செய்யல. பாருங்க, அவர் என்ன கேட்கிறாரு? விசுவாசிக்கிறீர்களா என்று விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறார். கேட்டுட்டு என்ன சொல்றாரு? அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இயேசுக்கு இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், அன்புள்ள தேவன். அவங்க கண்ணு தெரியலன்னா உடனே நேரம் அவங்களை கூப்பிட்டு அப்படியே சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி சரி பண்ணல. பார்த்தீங்களா? ஏன் நான் சொன்ன பாருங்க, ஜெபம் பண்ணாமல் எப்படி நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் தர்றது இல்லையோ, அதே போல் விசுவாசிக்காமல் நமக்கு அற்புதங்களை செய்கிறது இல்லை. அல்லேலூயா. அதான் ரகசியம். ஆண்டவர் விசுவாசிக்கிறியான்னு கேட்குறார். உனக்கு சுகம் கொடுக்க எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு பாருங்க. அவங்க எங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் ஆண்டவர் செய்ய மாட்டார். அதனால எருசலேமில் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வருத்தப்பட்டார். நான் எல்லா இடத்துல செய்த அற்புதம் நான் நிறைய செய்தேன், ஆனால் உங்ககிட்ட என்ன பண்ண முடியல? அற்புதமே செய்ய முடியல. ஏன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க, நம்ப மாட்டேங்கிறீங்க. தீர்க்கதரிசிக்கு அவங்க சொந்த ஊரில் என்ன இல்லை? கனம் இல்லை. என்ன கனப்படத்தில் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க. அதனால் என்னால் உங்களுக்கு அற்புதமே பண்ண முடியலன்ற இருப்பாருங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கண்டிஷன், ஒரு வழியை, ஒரு கீ ஆண்டவர் ஒரு சாவி வைத்திருக்கிறார். இப்போ ஜெபிக்கும் போது அற்புதம் வருது, அடுத்தது பயப்படும் போது ஆசீர்வாதம் வருது, 3வது நம்ம விசுவாசிக்கும் பொழுது தான் ஆண்டவர் அற்புதங்களையே செய்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான், கர்த்தர் எனக்கு தருவா, கர்த்தர் எனக்கு தராமல் யாருக்கு கொடுப்பா, இப்படி நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும்.
எனக்கு தரவே இல்லையே, எனக்கு எங்கே தரப்போகிறாரு அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. எந்த நிலையிலும் எனக்கு கத்த தருவார். ஆண்டவரே உம்மால கூட உமக்கு சித்தம் உண்டு என்னை சுத்தமாக்கும், உமக்கு சித்தம் உண்டு என்னை ஆசீர்வதிங்க, உமக்கு சித்தம் உண்டு எனக்கு கொடுங்க, சித்தம் உண்டு. அதே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது நிறைய செய்தி நமக்கு நேரம் இல்லை. ஒரு சகோதரி, புறஜாதி சகோதரி ஆண்டவர்கிட்ட வந்தா. அவளை ஆண்டவர் சொன்னார் நாய்க்குட்டின்னாரு. அவளை பார்த்து சொன்னார், நான் என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளைகளுடைய அப்பத்தை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன், நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனாலும் அந்த அம்மா விடுற மாதிரி இல்லை. அவன் சொன்ன பாருங்க, மேசையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே, ஆண்டவரே அந்த நாய்க்குட்டி தின்னுமே, அதனால உங்கள் பிள்ளைங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லி விடுறத எனக்கு கொடுங்க. விடவே இல்லை, விடாப்படியா நின்னா. அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னார். அப்போ அந்த விசுவாசத்தில் ஆண்டவரே நாய்க்குட்டி நான் தரமாட்டேன்னு சொன்ன ஆண்டவரே மனசை மாறி உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கிடவுதுன்னு சொன்னாருன்னா அதனுடைய கீவேர்டு, அதனுடைய வழி என்னன்னா விசுவாசம். விடக்கூடாது, ஆண்டவரை விசுவாசிக்கணும். அப்போ இல்லைன்னு சொல்றது கூட தருகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இப்போ மூன்றாவது, நல்ல நம்ம விசுவாசிப்போம், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. வேலை ஸ்தலத்தில் அங்கே இருக்கிற தடைகள் எல்லாம் உடையும், அங்கே இருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். உங்களுக்கு சம்பளமே கொடுக்காத ஓனர் சம்பளத்தை அதிகம் பண்ணி தருவார் இந்த மாதத்தில். நம்புறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. அவங்கக்கிட்ட சம்பளமே நீங்கள் வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க, அவங்க உள்ளத்தில் கர்த்தர் பேசி உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தை அதிகப்படுத்துவார். இதுதான் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கொண்டார். நம்ம இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணுவார். பச்சிக்கிறவனிடத்துல உனக்கு என்னத்தை கொடுப்பாரு, பச்சனத்தை கொடுத்துருவாரு. பாருங்க, நமக்கே ஆச்சரியம், எப்படா இது வந்தது அப்படிங்கிற காரணம் என்னன்னா அது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய அந்த விசுவாசமும் ஜெபமும் அப்படிப்பட்ட கல்லில் இருந்து தண்ணியை வர வைக்கும். கற்பாறையிலேருந்து என்ன வர வச்சது, தண்ணி வந்துச்சு பாருங்க. மோசே கற்பாறையை தொட்டோன்னு தண்ணி வந்தது பார்த்தீங்களா? அதே போல் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கற்பாறையை போல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறவங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் முதலாளிகள், உங்கள் அதிகாரிங்க, உங்கள் குடும்பத்தார் யாரெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்து அப்படியே கல் மாதிரி தரமாட்டேன் இருக்காங்களோ அதெல்லாம் உடைத்து தண்ணீரை போல உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். கடைசியா யோவான், விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மையை தருவார். God will reward those who believe. Hallelujah. யோவான் 2:7 வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் அப்படியே நிரப்பினாங்க. அங்க என்ன நடந்தது, தண்ணீர் நிரப்பினாங்க. தண்ணீரை கர்த்தர் என்னமா மாற்றினாரு, திராட்சரசமாய் மாற்றினார். இயேசுவுக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது தண்ணீர் எல்லாம் திராட்சரசமா மாறும். ஒண்ணு இல்லாததெல்லாம் உங்க வீட்டுல ஆசீர்வாதமா மாறும். தண்ணீரை போல விலை மதிக்க முடியும், விலை இல்லாத தண்ணீர் தான் விலை கம்மி. உலகத்துல தண்ணி இப்பதான் தண்ணி விற்கிறோம், அந்த நாட்கள் எல்லாம் இலவச தண்ணீர். அப்படிப்பட்ட தண்ணீரை திராட்சரச விலை உயர்ந்த திராட்சரசமாய் மாற்றினாருன்னா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தங்கமாய் கர்த்தர் மாற்றுவார். நம்புறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தங்கமே இல்லையே, நகையே இல்லையே, விலை 1 லட்சத்துக்கு மேல ஏறிட்டு போயிடுச்சேன்னு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆனதை கர்த்தர் தர வல்லமுள்ளவர். நீங்க கீழ்ப்படிந்தா, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா உங்க வீட்டுல தண்ணீரை போல இருப்பதெல்லாம் திராட்சரசமாய் மாற்றுவார். லூக்கா 5:5-6 வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன். அந்தபடியே அவர்கள் செய்து அதே போல அந்த இயேசு கிறிஸ்து சொன்னது போல வலையை போட்டாங்க. தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாத்தீங்களா, வார்த்தை கீழ்ப்படிந்தா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மீனே இல்லாத இடத்துல மீன் வருது. அல்லேலூயா. கம்பெனி வேலையே இல்லைனாலும் உங்களுக்கு வேலை வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? He gives good things to those who obey. கீழ்ப்படுகிறவங்களுக்கு குட் திங்ஸை தர இருப்பாருங்க. நிறைய மீன் வந்துச்சு. மீனே இல்லாத அந்த கடல்ல, ராத்திரி பூரா தேடி ஒரு மீன் கூட கிடைக்காத அந்த கடல்ல இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலைய போட்ட உடனே பூரா வந்து சேருது பாருங்க.
அதனால் இதே சேவூரில் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து கீழ்ப்படிந்து தியானித்து நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் படகு நிரம்பி உங்கள் பேக்கெட் நிரம்பி நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நமக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லார், அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? சும்மா கிடையாது, அதிக நிச்சயம். ஜெபம் பண்ணுறவங்களுக்கு, ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது அதிக நிச்சயம். நீங்கள் எதை கேட்டாலும் தருவார். வல்லமை, வரங்கள், கிருபைகள், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம். கேளுங்க. நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். சாத்தான் நம்மளை விட மாட்டேங்கிறான், ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். அந்த விசுவாசத்தை நம்மளை விட்டு எடுத்துடுறான். நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது நமக்கு நம்பிக்கை வர்றதில்ல. ஏன்னா நமக்கு சூழ்நிலைகள் தான் நமக்கு தெரியுது. மழை இல்லை, வெயில், கம்பெனி இல்லை, ஒன்றும் இல்லை. நான் எங்கே வீடு கட்ட போகிறேன், வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் எங்கே வீடு கட்ட போகிறேன், வீடை போய் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டு சொல்கிறார், காற்றும் இல்லை, மழையும் இல்லை, நீ வெட்டின குழிகள் எல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படும். உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் வருமானத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் என்பதை நீங்கள் பாருங்க. ஆராதிக்கிற தேவன் பொன்னும் வெள்ளியும் அவருடையது என்பதை நீங்கள் விசுவாசிங்க. அவரிடத்துல எல்லாம் இருக்கு. நமக்கிடத்துல ஒன்றுமே இல்லைனாலும் நமக்கு அவர் தர வல்லமுள்ளவர் என்பதை நீங்கள் நம்பி விசுவாசித்து நீங்கள் ஜெபித்து பாருங்க. ஒவ்வொன்றாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நம்புறவங்கள கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். பார்க்கலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடியுமா? இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்த செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் நன்மையோ அதையெல்லாம் தர கர்த்தர் வாஞ்சியா இருக்கார். 4-5 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அவரிடத்தில் வேண்டிக் கொண்டா போதும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். தேவனிடத்தில் கேட்டால் போதும். 2வது, அவருக்கு கர்த்தருக்கு பயந்து நடந்தால் போதும். தேவ பயம் நம்ம ஒவ்வொருவரையும் பற்றி இருக்கணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளுக்கு எதெல்லாம் தீமைன்னு தெரியுதோ அதெல்லாம் விட்டு விலகிடுங்க. புதிய நன்மைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எதெல்லாம் தீமைன்னு உங்களுக்கு தோணுதோ அதை தைரியமாக விட்டுருங்க. அதை பின்தொடர வேண்டாம். அதை விட்டு கர்த்தருக்கு பயந்து நடந்தால் போதும். தேவன் நமக்கு நன்மைகளை வழங்காமல் இருக்க மாட்டான். நன்மைகளை அருளுகிற தகப்பன் நமக்கு கர்த்தர் ஒருவர் உண்டு. 3வது பார்த்தோம், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இந்த கானானிய ஸ்திரீ பார்த்து ஆண்டவர் சொல்ல, உன் விசுவாசம் பெரியது. அதுபோல் நாம் விசுவாசம், பெரிதான விசுவாசத்தை கர்த்தர் மேலில் வைக்கணும். அவர் மேல் பெரிய நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார். நான் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும். எதை நம்ம வாஞ்சிக்கிறோமோ, எதை நம்ம யோசிக்கிறோமோ, எப்படி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தா போதும். தேவன் நன்மையானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. அதான் வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லிக்கிறது. விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது தான் மிக முக்கியம், அடித்தளமானது, ஆணித்தரமானது. அதுதான் அஸ்திபாரமானது. கர்த்தர் பேரில் விசுவாசம் எனக்கு தருவார், நான் கேட்டேன், நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. கடைசியாக பார்த்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நன்மைகள் நமக்கு பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். இந்த 4 காரியங்களை இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு அருளை செய்திருக்கிறார். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். ஏன்னா சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, உன் வேதம் என் மனமகிழ்ச்சின்னு சொல்றாரு. நம்ம சோர்ந்து போன நேரங்கள்லாம் அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்கு ஆறுதல் பெருகுகிறது. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதில் தெரியினவர்களாக நாம் காணப்படணும்னா அதை அன்றாட வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படியாய் நம்ம இருக்கும்போது நன்மையான ஈவுகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அவர் ஒருபோது நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல.
ஹalleluya, உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறாரு. இந்த 4 மாதங்கள் நம்மை வழிநடத்தி வந்தாரே, எவ்வளவு பெரிய தெய்வம். அவருக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், அவரை நாம் எவ்வளவு நேரம் துதிச்சிருக்கிறோம், எவ்வளவு நேரம் விசுவாசித்திருக்கிறோம். நம்முடைய குறைவுகளாக இருக்கு, ஆனாலும் கர்த்தர் நம்மை மறந்துவிட அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஓ, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறவாமல் வழிநடத்தி வருகிறாரே. போஷிப்பு அன்றாட உணவு தந்து உடை தந்து பாதுகாத்து வருகிற தேவனே, நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எவ்வளவா எங்களை பாதுகாத்தீங்கப்பா, எவ்வளவா எங்களை நடத்தி வந்தீங்க. ஓ, வனாந்தரத்தை கடந்தோம், மரண கட்டுகளில் சூழ்ந்து வந்தோம், ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், பெரிய காரியங்களை செய்வேன். ஓ, உனக்கு சகாயம் வரப்பண்ணி நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அன்றாட நம்மை வழி நடத்தி வருகிறாரே. எவ்வளவு மகத்தான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya, அவரிடத்துல கேளுங்க. ஓ, அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவர் மேல் விசுவாசம் வைங்க. ஓ, தேவனுக்கு பயந்து நடங்க. 4 காரியங்களை நாம் பற்றி கொண்டா போதும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நேலும் இல்லை. ஓ, சங்கீத கனக தாவீது 23ஆம் சங்கீதத்தில் எழுதும்போது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தோடு சொல்றாரு. நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த அந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய தாசனை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு கொண்டு நீ இடைப்பட்டீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி உம்மை தவிர நாங்கள் யாரிடத்துல கேட்போம் அப்பா? நீரே எங்கள் பொக்கிஷம், நீரே எங்கள் நன்மை, நீரே எங்கள் கிருபை. நாங்கள் எங்கே போவோம் ராஜா? இந்த உலகத்திலே உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? ஓ, கேட்டு கேட்டு உம்மிடத்திலே நாங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டோமே. இன்னும் நாங்கள் கேட்டு விசுவாசத்தோடு உமக்கு பயந்து நடந்து, ஓ அப்பா, உமக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நீர் புதிய கிருபைகளால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய ஒத்தாசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஐயா. விசேஷமாக இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கேற்ற பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளிடுவீராக. வந்த ஒரு பிள்ளைகளும் வெறுமையாய் திரும்பாதபடி புதிய நன்மைகளால், புதிய வரங்களால், புதிய கிருபைகளால், புதிய ஆசீர்வாதங்களால் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. குடும்பம் குடும்பமாய் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் வழி நடத்துவீராக. நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற தகப்பன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்கள் எண்ணங்களை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக ஆசீர்வாதங்களை தந்து செழித்திருக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. கடந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தல்களை புதலிகளையும் எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்தீங்க. இந்த மாதத்திலே கூட நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்க. பரிபூர்ண சுகத்தை தந்து சீக்கிரத்தில் வீடு திரும்ப ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்து நன்றி சொல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். விசேஷமாய் நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பந்தியில் எங்களை கலந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அதை புசிக்கும் போதும் பானம் பண்ணும் பொழுதும் புதிய பலனை கர்த்தர் நீர் தருவீராக. உன்னத ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. புதிய கிருபைகள் வரங்களை எங்களுக்கு தந்து இந்த மாதம் முழுவதும் எந்த பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரத்த கோட்டைகளை நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. தொடர்ந்து எங்களை தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல
பிதாவே ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.